சிலுவையில் இயேசு கிறிஸ்து கூறிய 7 வாக்கியங்களைக் கொண்டு நல்ல மரணமடைய பாடுபட்ட இயேசுவை நோக்கி வேண்டும் ஜெபம். என்னைப் படைத்தவரும் ரட்சிப்பவருமான இயேசுவே, என் அன்பான ஆண்டவரே, எனக்காக இத்தனை துன்பங்களை அனுபவித்தீரே. கீழான மனிதனும் பாவியுமான அடியேன் பிறந்த நாள் முதல் இன்று வரை உமக்கு எதிரான பல பாவங்களை செய்து கொண்டே இருந்தேன். இப்படி நல்ல நடத்தையில்லாமல் நடந்து கொண்டதற்கு இப்போது உணர்ந்து வெட்கப்படுகிறேன். ஆண்டவரே, இப்போதாவது அந்த பாவங்களுக்காக உண்மையாகவே வருந்தி மனம் திருந்தி உம்முடைய முடிவில்லாத அன்பையும் கருணையையும் நம்பி மன்னிப்பு கேட்கிறேன். இனி எப்படியும் உம்முடைய சித்தப்படி வாழவும் உமக்கு மகிமை சேரும் விதமாக நல்ல மரணத்தை அடையவும் மிகுந்த ஆசையுடன் இருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட சிறந்த நன்மைகளைப் பெற நான் தகுதியில்லாதவனாக இருப்பதால் உம்முடைய பரிசுத்த பாதத்தில் விழுந்து எனக்காக எப்போதும் திறந்திருக்கும் உமது பரிசுத்த காயங்களைப் பார்த்து நான் வேண்டிக் கொள்ளும் உதவியை எனக்கு தந்தருளும் ஆண்டவரே. மனிதர் அனைவரையும் ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் அவதரித்து வந்த பரிசுத்த இயேசுவே, எல்லா நற்செயல்களையும் உம்முடைய நல்ல வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் கற்றுக் கொடுத்த பிறகு கொல்கொதா மலையின் மேல் சிலுவையில் அறையப்பட்டிருந்தபோது அனைவரும் நல்ல மரணத்தை அடைவதற்கு சிறந்த முன்மாதிரியாக இருந்தீரே. இப்படிப்பட்ட சிறந்த முன்மாதிரியின்படியே அடியேனும் மற்ற எல்லா கிறிஸ்தவர்களும் நற்செயல்களால் பாக்கியமான மரணத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று உம்முடைய தவறில்லாத வேத வசனங்களில் கட்டளையிட்டீரே ஆண்டவரே. இப்படிப்பட்ட பரிசுத்த வேதத்திற்கு பல பாவங்களால் துரோகம் செய்தவனாக இருக்கும் நான் உம்முடைய கோபத்திற்கு ஆளானாலும் உம்முடைய அளவில்லாத அன்பையும் நீர் எனக்காக சிந்தின உமது இரத்தத்தின் பலனையும் நம்பி உம்முடைய அருளால் நல்ல ஆயத்தம் செய்து உம்முடைய சித்தப்படி பரிசுத்தத்தோடு மரணமடைவதற்கு ஏற்ற முயற்சி செய்வேன். பரிசுத்த குருவாகிய இயேசுவே, என் அன்பான ஆண்டவரே, நீர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தபோது எனக்கு பாடமாக 7 வாக்கியங்களை அருளிச் செய்தீரே. அவைகளில் அடங்கிய மேன்மையான பொருளை அடியேன் உணர்ந்து அந்த நேரத்தில் உமக்கு இருந்த மன உறுதியை அடியேனும் அடையும்படி அருள் புரியும். ஆமேன். சிலுவையில் இயேசு கூறிய முதல் வாக்கியத்திற்கான ஜெபம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஓ பரிசுத்த இயேசுவே, அந்த வார்த்தையின் மூலம் மிகுந்த இரக்கத்தைக் காட்டி உம்மை அவமதித்தவர்களும் கொடூரமாக துன்புறுத்தியவர்களுமான கொடியவர்களின் பாவங்களையும் மற்ற பாவிகளும் நானும் சிறு வயது முதல் இன்று வரை செய்த எல்லா பாவ துரோகங்களையும் மன்னிக்கச் சொல்லி அவர்களுக்காகவும் எனக்காகவும் உம்முடைய பிதாவாகிய இறைவனை வேண்டிக் கொண்டீரே. இப்படி இருக்க உம்மை பற்றி இறைவனிடம் வேண்டிக் கொள்ள எனக்கு நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகிறது. ஆகவே கிருபை நிறைந்த பிதாவாகிய இறைவனே, இதோ உம்முடைய பரிசுத்த குமாரன் எனக்காக மன்றாடினார். வணக்கத்துக்குரிய ஆண்டவரே, உமக்கு பிரியமான மகனாகிய இயேசுவின் மன்றாட்டைக் கேட்டு என் பாவங்களை மன்னித்தருளும். உத்தம பிதாவே, நான் எவ்வளவு கீழான பாவியாக இருந்தாலும் உமக்கு மிகவும் பிரியமான மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த காயங்களைப் பார்த்து என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும். மேலும் என் இனிய இயேசுவே, நீர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த சமயத்தில் மனிதர்கள் உமக்கு செய்த துரோகங்களையெல்லாம் மன்னித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக நீர் பிதாவாகிய இறைவனை வேண்டிக் கொண்டது போலவே உமது சமூகத்தில் அற்பப் புழுவாகிய நானும் பிறர் எனக்கு செய்த விரோதங்களையும் அவமானங்களையும் இவை போன்ற எல்லா குற்றங்களையும் முழு மனதோடு மன்னிப்பதோடு அவர்களுக்காக நல்ல மனதோடு உம்மை வேண்டிக் கொள்கிறேன். ஆகையால் மனிதர்களால் எனக்கு ஏற்பட்ட மன வருத்தங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இப்போதும் என் மரண நேரத்திலும் எனக்கு உம்முடைய அன்பும் மன்னிப்பும் நிச்சயமாக கிடைக்கும்படி வேண்டிக்கொள்வது போலதே எனக்கு தீங்கு செய்தவர்களின் பாவங்களை பார்க்காமல் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி உம்மை மன்றாடுகிறேன். இதுவும் அல்லாமல் நான் பிறருக்கு துன்பம் விளைவித்திருந்தால்
அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு மன்றாடிக் கேட்கிறேன். ஆமென். சிலுவையில் இயேசு கூறிய 2ஆம் வாக்கியத்திற்கான ஜெபம். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ இன்று என்னுடன் பரதீசில் இருப்பாய். மனம் திரும்பிய கள்ளனிடம். பரிசுத்த இரட்சகராகிய இயேசுவே, உம்முடைய வலது பக்கத்தில் இருந்த மனம் வருந்திய கள்ளனை பார்த்து, இன்றே நீ என்னுடன் பரலோகத்தில் இருப்பாய் என்று உண்மையாகவே உனக்குச் சொல்கிறேன் என்று கூறி அருளிச் செய்தீரே. என் ஆண்டவரே, மிகவும் இனிய என் நல்ல இயேசுவே, அடியேனுக்கும் அப்படிப்பட்ட அருளை செய்யும். நான் அதற்கு தகுதியற்றவன் என்பது உண்மைதான். என்றாலும் என்னை ரட்சிக்க நீர் பாடுபட்டதெல்லாம் நினைத்தருளும். சூரியனிடத்தில் இருள் ஏற்பட முடியும், ஆனால் உம்மிடத்தில் சிறிய குற்றம் கூட இல்லையே. பாவி நான்தானே, துரோகி நான்தானே, சிலுவையில் அறையப்படத் தகுந்தவன் நான்தானே, நீர் கொடிய மரணம் அடைவதற்கு காரணமானவன் நான்தானே. என் வணக்கத்துக்குரிய இறைவனே, நீர் எல்லா நன்மையின் வடிவமாக இருப்பதாலும் நீர் எனக்காக எண்ணிக்கையற்ற வேதனைகளை அனுபவித்து கொடிய மரணம் அடைந்ததாலும் நான் உமக்கு பொருந்தாத பாவங்களை செய்ததற்கு மிகவும் மனம் வருந்தி வருத்தப்படுகிறேன். எல்லா தீமைகளை விட என் பாவங்களையெல்லாம் வெறுத்து உண்மையாக மனம் வருந்துகிறேன். இனிமேல் ஒருபோதும் எந்த பாவங்களையும் செய்ய மாட்டேன் என்று உறுதியான மனதோடு சபதம் செய்கிறேன். நீர் உம்முடைய முடிவில்லாத கிருபையையும் உமது பரிசுத்த காயங்களையும் பார்த்து என்னுடைய பாவங்களை மன்னித்து நல்ல கள்ளனுக்கு தந்தருளிய பரலோகத்தில் அடியேனையும் சேர்த்துக் கொள்வீர் என்று உறுதியான நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நீர் எல்லா பொருட்களுக்கும் உரிமையாளரும் நம்பிக்கையுமாக இருப்பதால் உம்மை உண்மையாக வணங்குகிறேன். எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய இயேசுவே, நல்ல கள்ளன் உம்மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருந்தது போல நானும் என் முழு மனதோடும் உம்மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டிருக்கிறேன். இந்த மன உறுதியை என்னிடத்தில் மேலும் மேலும் அதிகரிக்கும்படி உம்மை ஆசையோடு மன்றாடுகிறேன். இன்றே நீ என்னுடன் பரலோகத்தில் இருப்பாய் என்று அந்த நல்ல கள்ளனை பார்த்து கூறியது போல என்னையும் கருணையுடன் நோக்கி, இன்றே நீ என்னுடன் பரலோக ராஜ்யத்தில் இருப்பாய் என்கிற இனிய வார்த்தையை அருளிச் செய்யும் ஆண்டவரே. ஆமேன். சிலுவையில் இயேசு கூறிய 3ஆம் வாக்கியத்திற்கான ஜெபம். ஸ்திரியே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். தம் தாயாரிடமும் அன்பு சீடரிடமும் உம்முடைய பரிசுத்த தாயாரை பார்த்து, அம்மா, இதோ உம்முடைய மகன் என்று சொல்லி உமக்குப் பிரியமான சீடராகிய யோவானை அவருக்கு மகனாக ஒப்புக் கொடுத்து, பிரிய சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்று சொல்லி உம்முடைய அன்புத் தாயாரை அவருக்குப் பாயாகக் கட்டளையிட்டீரே. அன்பும் கருணையும் நிறைந்த இந்த பரிசுத்த வார்த்தைகளை அருளிச் செய்தபோது உமக்குப் பிரியமான சீடர்களாகிய கிறிஸ்தவர்கள் அனைவரையும் உம்முடைய பரிசுத்த தாயாருக்குப் பிள்ளைகளாகவும் இந்த பரிசுத்த தாயாரை அவர்களுக்குத் தாயாகவும் கட்டளையிட்டீர் என்று மிகப் புகழ்பெற்ற அறிஞர்களும் பல புனிதர்களும் ஞானமான பொருளை விளக்கி உறுதிப்படுத்துகிறார்கள். இப்படி என்மேல் அளவற்ற அன்பு கொண்ட தந்தையே, பரிசுத்த ஆண்டவரே, உம்முடைய புனித தாயார் எனக்குத் தாயாக இருக்கும்படி நீர் சித்தமாக இருப்பதால் உம்முடைய திருமுகத்தை பார்த்து உம்முடைய மன்றாட்டையும் கேட்டு நான் செய்த குற்றங்களையெல்லாம் நீர் எனக்கு மன்னித்து நீர் என்னை அழைக்கும் வேளையில் இரக்கமுள்ளவராய் எனக்கு நல்ல மரணத்தை தந்தருளும் ஆண்டவரே. ஆமேன். அதன்பின் பாடுபட்ட இயேசுவின் சிலுவையை வலது கையிலும் இடது கையில் தேவமாதாவின் சுரூபத்தையோ படத்தையோ பிடித்துக்கொண்டு பரிசுத்த தாயாரை பார்த்து சொல்வது, கிருபைக்கும் இரக்கத்திற்கும் தாயாகிய எங்கள் அரசியே வாழ்க, எங்கள் வாழ்வே வாழ்க, எங்கள் இன்பமே வாழ்க, எங்கள் புகலிடமே வாழ்க. உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசுநாதர் உம்மை அடியேனுக்குத் தாயாக இருக்க கட்டளையிட்டாரே. ஆகவே பிள்ளையாகிய என்னை இந்த நேரத்திலும் என் மரண நேரத்திலும் காப்பாற்றும்படி உம்மை மன்றாடுகிறேன். அன்புள்ள தாயே, என்னை கைவிடாமல் என் இரட்சிப்புக்குத் தேவையான பரிந்துரையை செய்வீர் என்று முழு நம்பிக்கையுடன் இருக்கிறேன். தண்டனைக்கு பாத்திரமான அடியேனுடைய பாவக் கயிறுகளை அவிழ்த்தருளவும்.
என் அறியாமையை நீக்கி எனக்கு ஞான ஒளியை தெளிவாக்கவும். சாத்தானின் சோதனைகளும் மற்ற தீமைகளும் எனக்கு வராதபடி என்னை காத்தருளவும். எல்லா நன்மைகளும் எனக்கு கிடைக்க எனக்காக மன்றாடும். இரக்கமுள்ளவர் என்று உம்மை காட்டியருளவும். உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசுநாதர் மூலமாக எங்கள் வேண்டுதலை கேட்டருள்வாராக. இயேசுவே, மரியாதே, யோசேப்பே, எனக்கு புகலிடமாக இருங்கள். உம்மை நம்பினேன். தேவமாதாவே, என்னை கைவிடாதேயும். ஆமேன். சிலுவையில் இயேசு கூறிய 4ஆம் வாக்கியத்திற்கான ஜெபம். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? நீர் உமது உடல் முழுவதுமாக காயமாகி சிலுவையில் அறையப்பட்டிருக்கையில் உம்முடைய பரிசுத்த ஆன்மா துக்கக்கடலில் மூழ்கியிருந்து ஆறுதலும் தேற்றமுமில்லாமல் எல்லா துன்பங்களையும் அனுபவித்தீர் என்று இந்த வாக்கியத்தின் மூலம் மனிதருக்கு அறிவிக்க விரும்பினீர். மனிதர்கள் தங்கள் மரண வேளையில் எத்தகைய சோதனைகளை அனுபவித்தாலும், எவ்வளவு துன்பம், துயரம், நோய்களை அனுபவித்தாலும் நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு நீர் அந்த கொடிய துக்க துயரத்தை அனுபவித்தீரே. பரிசுத்த இயேசுவே, என் ரட்சிப்புக்காக நீர் அனுபவித்த கொடிய வேதனைகளையெல்லாம் நினைத்துக்கொண்டு நான் செய்த பாவங்களையெல்லாம் உமது அளவில்லாத அன்பினால் மன்னித்து இனிமேல் விண்ணுலகை தந்தருளுவீர் என்று உம்மேல் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறேன். இவை அனைத்தும் உம்முடைய அளவிட முடியாத வேதனைகளை பார்த்து என்னுடைய நோயின் கொடுமையையும் துன்பங்களையும் மரணத்தையும் உமக்கு மகிமையாக பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள உறுதி கொள்கிறேன். அவற்றை உம்முடைய பரிசுத்த பாடுகளோடு சேர்த்து என் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறேன். நரகத்தில் உள்ள சாத்தான்கள் எல்லாம் வந்து என்னுடைய நம்பிக்கையை கெடுக்க எவ்வளவு முயன்றாலும் உம்முடைய அளவில்லாத கருணையினால் நான் ஒருபோதும் தடுமாறாமலும் நம்பிக்கை இழக்காமலும் உம்முடைய இனிய பரிசுத்த காயங்களில் பக்தி அன்பினாலும் மனம் வருந்தும் உருக்கத்தினாலும் பிரவேசித்து என்னை ரட்சிப்பதற்காக இத்தனை முயன்ற உம்மேல் உண்மையாகவே முழு மனதோடு மாறாத நம்பிக்கையுடன் இருப்பேன். என் மீட்பராகிய இயேசுவே, என்னை கைவிடாதேயும். என்னை ரட்சியும். என் பக்கமாக உம்மைத் தவிர எனக்கு வேறு அடைக்கலமில்லை. நீரே எனக்கு விண்ணுலகத்தின் வழியும் உயிரும் துணையுமாக இருக்கிறீர் என்று நம்பியிருக்கிறேன். என் பாவங்களையெல்லாம் வெறுத்துவிட்டு முழு மனதோடு உம்மை நேசிக்கிறேன். ஆமீன். சிலுவையில் இயேசு கூறிய 5ஆம் வாக்கியத்திற்கான ஜெபம். தாகமாய் இருக்கிறேன். ஓ என் நல்ல இயேசுவே, என் வணக்கத்துக்குரிய ஆண்டவரே, நீர் என் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வியர்த்து இரவும் பகலும் முடியாத துன்பங்களும் வேதனைகளும் அனுபவித்து உடல் முழுவதும் பட்ட காயங்களால் மிகுந்த இரத்தம் சிந்தி சொல்லில் அடங்காத களைப்பும் தவிப்பும் வருத்தத்துடன் கொல்கதா மலைக்கு பாரமான சிலுவையை சுமந்து அந்த பரிசுத்த சிலுவையில் அறையுண்டு 3 ஆணிகளில் தொங்கியபோது முடிவில்லாத வேதனைகளை அனுபவித்ததாலும் உம்முடைய இரத்தத்தை ஓயாமல் உமது பரிசுத்த காயங்கள் வழியாக சிந்தியதாலும் உமக்குக் கொடிய தாகம் ஏற்பட்டது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த உடல் தாகத்தை விட நன்றிகெட்ட பிள்ளையும் கீழான புழுவுமான நான் நரகத்தில் விழாமல் பரலோக ராஜ்யத்தில் சேர்ந்து உம்மை நேரில் தரிசிப்பதற்கான அளவில்லாத ஆசை எனும் தாகம் உமக்கு இருந்ததே. என் அன்புக்குரிய இரட்சகரே, என் பரிசுத்த இயேசுவே, உமது அளவில்லாத இரக்கத்திற்காக உமக்கு என்றென்றும் துதி உண்டாகட்டும். எந்த கடினமான நோயின் காரணமாகவும் நான் எவ்வளவு கடுமையான துன்பங்களை அனுபவித்தாலும் எல்லா நன்மையின் மறு உருவமான உமக்கு பொருந்தாத பாவங்களை செய்ததற்காகவே அதிக மனவருத்தமும் துன்பமும் அடைகிறேன். இதுவரை நான் அழிந்து போகும் உலகத்தின் மேல் வைத்திருந்த ஆசையை விட்டுவிடுகிறேன். இந்த உலகத்தின் பொய்யான நன்மைகளின் மேல் நான் முன்பு வைத்திருந்த எல்லா ஆசைகளை விட அளவில்லாத எல்லா நன்மையின் உருவாகிய உம்மை விண்ணக ராஜ்யத்தில் தரிசிப்பதற்கான மிகுந்த ஆசை எனும் தாகமாயிருக்கிறேன். ஓ ஆண்டவரே, ஓ என் அன்புக்குரிய இயேசுவே,
என்னை மிகுந்த அன்போடு நேசித்து எனக்காக சொல்லிலடங்காத பாடுகளை அனுபவித்தீர். நான் உமக்காகத் துன்பம், நோய், வேதனையும் படவும் உமக்காக மரிக்கவும் ஆசைப்படுகிறேன். என்னால் முடிந்தவரை உம்மை இவ்வுலகத்தில் சேவித்து துதிக்கவும் விண்ணுலகில் என்றென்றும் நேசித்து தரிசித்து புகழவும் மிகுந்த ஆசைப்படுகிறேன். என் ஆசையை நிறைவேற்றி அருளும் ஆண்டவரே. தூய கன்னியும் உத்தம தாயுமான புனித மாதாவே, உமது திருக்குமாரனாகிய இயேசுநாதரை அடியேன் விண்ணக ராஜ்யத்தில் தரிசித்து எப்போதும் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்கும்படி எனக்குத் தேவையான அருளையும் அதற்குத் தக்க நற்செயல்களையும் உம்முடைய மன்றாட்டினால் பெற்றுத்தந்து ஆபத்தும் பயமும் இல்லாத வழியில் என்னை அழைத்துச் சென்று விண்ணுலகில் சேர்த்தருளும். இந்த கண்ணீர் பள்ளத்தாக்கில் புலம்பி அழுது கிடக்கிறேன். இவ்வுலக வாழ்வை கடந்த பிறகு உமது திருவயிற்றின் கனியாக ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுநாதரின் நேரடி தரிசனத்தை இரக்கமுள்ளவராய் எனக்குத் தந்தருளும். ஆமேன். சிலுவையில் இயேசு கூறிய 6ஆம் வாக்கியத்திற்கான ஜெபம். எல்லாம் முடிந்தது. என் வணக்கத்துக்குரிய ஆண்டவரே, உமது பிதாவாகிய தந்தை இட்ட கட்டளைகளையெல்லாம் ஒழுங்காக முடித்து நிறைவேற்றினீர் என்று இந்த வாக்கியத்தின் மூலம் அடியார்களுக்கு அறிவித்தீரே. பாவியாகிய நானோ உம்முடைய பரிசுத்த கட்டளைகளை பலமுறை மீறி நடந்ததற்குப் பிறகு உமது பரிசுத்த சமூகத்தில் வெட்கமும் பயமும் இல்லாமல் எப்படி நிற்பேன்? பாவிகள் இறக்கும்போது அவர்களுடைய பெருமை, மரியாதை, மகிமை, சுகம், செல்வம் முதலான வாழ்வின் காலம் முடிந்து முடிவில்லாத வேதனைகளின் காலம் தொடங்குவதால் சொல்லிலடங்காத துன்பதுயரத்திற்கு உள்ளாகிறார்கள். வேத சாட்சிகளும் மற்ற புனிதர்களும் மரணத்தை அடையும்போது அவர்கள் செய்த கடினமான தவம், வேதனைகள் முதலியவை முடிவடைவதோடு அளவிட முடியாத பேரின்ப மகிமையோடு என்றென்றைக்குமான விண்ணுலக பாக்கியத்தை அனுபவிக்கத் தொடங்குகிறார்கள். நானோ இந்த நெருக்கடியான சமயத்தில் உமக்கு என்ன சொல்வேன்? என் வாழ்நாள் முடிவடைகிறது போலும். அத்துடன் என் பாவங்களின் காலமும் முடிந்து இனிமேல் உமக்கு பொருந்தாத குற்றங்களை ஒருபோதும் செய்யப்போவதில்லை என்று பார்க்கும்போது மரணம் எனக்கு கடினமாக இல்லாமல் அதன்மேல் பூரண சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் இதுவரை அடியேன் போதுமான தவம் செய்யாததால் தவம் செய்யும் காலம் முடிந்துவிட்டதே என்று எப்படி சொல்ல முடியும்? தவமும் நற்செயல்களும் செய்யத்தக்க காலம் முடிவலை பற்றி மட்டும் கலக்கத்துடன் பயப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு இவ்வுலகத்தின் துன்பங்கள் முடிந்தாலும் மறு உலகத்தில் என் பாவத்திற்கு என்ன தண்டனை வருமோ என்று அஞ்சுகிறேன். ஆயினும் எனக்காக திறந்திருக்கும் உம்முடைய 5 பரிசுத்த காயங்களில் அடைக்கலம் புகுகிறேன். அவைகள் மூலமாக பிதாவாகிய இறைவனின் திருவடிகளில் மன்னிப்பு கேட்கிறேன். என் ஆண்டவரே, நான் அநேக பாவங்களை செய்ததோடு மட்டுமல்லாமல் உமக்கு பொருந்திய நற்செயல்களை ஒழுங்காக செய்யவில்லை என்பது உண்மை. ஆனால் உம்முடைய இரக்கத்தின் அளவில்லாத பலனை நம்பி எனக்கு கிருபை கிடைக்கும் என்று நம்புகிறேன். எனக்காக நீர் அனுபவித்த எண்ணற்ற துன்பங்களையும் கொடிய மரணத்தையும் உம்முடைய தந்தைக்கு ஒப்புக்கொடுக்கிறேன். நீர் எனக்காக பரிந்து பேசி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலும் மிகுந்த தேவ அன்பினாலும் உமது தெய்வீக அருளாலும் என் பாவங்களை எல்லாம் முழுவதுமாக பரிகாரம் செய்து என் வாழ்நாள் முடியும்போது என் துன்பங்களும் தண்டனைகளும் முடிந்து எனக்கு நித்திய பேரின்ப பாக்கியம் தொடங்கும்படி எனக்கு அருள் செய்யும் ஆண்டவரே. ஆமேன். சிலுவையில் இயேசு கூறிய 7ஆம் வாக்கியத்திற்கான ஜெபம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நான் உம்முடைய சித்தப்படி உம்முடைய தந்தையாகிய இறைவனின் கரத்தில் என் ஆவியை முழுவதுமாக ஒப்படைக்கிறேன். என்னை படைத்தவரும் ரட்சிப்பவருமான என் அன்பான இயேசுவே, உம்மை தவிர வேறு யார் என்னை ரட்சிக்க முடியும்? உம்மை விட்டுப் பிரிந்தால் மற்ற அனைத்தும் எனக்கு தீமையாகவே இருக்கும். நான் உம்முடைய திருவடிகளை சேர்ந்திருக்காவிட்டால் பிசாசுகள் என்னை நரகத்தில் தள்ளிவிடும். ஆனால் இப்படி நரகத்தில் விழுவதற்கு நான் முன்பே தகுதியானவனாக இருந்தாலும் அடியேன் மேல் இரக்கமாயிருந்து மன்னிப்புத் தந்தருளும். உம்மிடத்தில் சேர்வதற்கு இன்னும் ஏதேனும் தடை எனக்கு இருந்தால் அதை முழுவதுமாக அகற்றும்படி மன்றாடுகிறேன். என்னை இரட்சிப்பதற்காக கொடிய மரணத்தை அடைந்தீர் என்பதை நினைத்தருளும்.
உம்முடைய பரிசுத்த மரணத்தின் பலனுக்கு பங்காளியாகி உம்மிடத்தில் வருவதற்கு தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் வணக்கத்தோடும் உம்மை மன்றாடுகிறேன். என் அடைக்கலமாகிய இயேசுவே, இந்த நெருக்கடியான வேளையில் என்னை தள்ளாமல் இரக்கமுள்ளவராய் என்னை கைதூக்கி ரட்சியும். நான் செய்த பாவங்களினால் உமக்கு தூரமானேன். இப்படி உமக்கு நன்று கெட்ட துரோகியான நான் மீண்டும் உண்மையான மனம் வருந்துதலாலும் இறை அன்பினாலும் உம்முடைய திருவடிகளை அண்டி வருகிறேன். என் நல்ல தந்தையே, என் பரிசுத்த இரட்சகரே, மிகவும் இனிய இயேசுவே, இந்த ஆபத்தான வேளையில் என்னை ரட்சியும். இந்த அவஸ்தை நேரத்தில் பிசாசுகளின் சோதனைகளில் நான் சிக்காதபடி அருள் செய்யும். அடியேன் உம்முடைய அருகில் வந்து முடிவில்லாத காலம் உம்மை தரிசித்து நேசித்து துதிப்பதற்கு என்னை அழைத்துக் கொள்ளும். அதற்காக எனக்காக சிலுவையில் அறையுண்ட உம்முடைய பரிசுத்த கரத்தினால் அடியேனுக்கு உமது பூரண ஆசீர்வாதத்தை தந்தருளும் ஆண்டவரே. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.